இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஆர்ஃபன். 2009ல ரிலீஸ் ஆன படம். கண்டிப்பா இந்த மாரியான ஒரு ட்விஸ்ட்ட நீங்க வேற எந்த படத்துலயுமே பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த படத்தோட ஒன்லைனர் பத்தி சொல்லணும்னா, கல்யாணமான ஒரு கணவன் மனைவி அனாதை இல்லத்திலிருந்து ஒரு 9 வயசு பெண் குழந்தைய தங்களோட வீட்டுக்கு தத்தெடுத்து கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நிறைய அமானுஷ்யமான விஷயங்களும், கூடவே மர்மமான கொலைகளும் நடக்குது. ஒருவேளை இது தற்செயலா நடந்ததா? இல்லனா இந்த பொண்ணுக்கும் அந்த கொலைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எப்படி ஒரு 9 வயசு பெண் குழந்தையினால இந்த அளவுக்கு கொடூரமா பண்ண முடியும்னு பார்க்குற நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்கிற மாரி தான் இந்த கதையே இருக்கும். அது மட்டும் இல்லாம கிளைமாக்ஸ்ல நீங்க யூகிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல இப்பதான் புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சமீப காலமா நம்ம சேனலுக்கு வரக்கூடிய வியூஸும் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதனால வீடியோ லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப்பையும் கொடுத்து நம்ம சேனலுக்கு உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்ட கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் பிரெக்னென்ட்டா இருப்பாங்க. இன்னைக்கு தான் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. அதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட்டும் பண்றாங்க. டாக்டர் எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினுக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ கையில ஒரு கேமராவை வச்சு அங்க நடக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் பிரசவ வலியில பயங்கரமா கத்துவாங்க. அங்க இருந்த டாக்டர் எல்லாருமே ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு பார்த்தா ரொம்பவே வித்தியாசமா பேசிப்பாங்க. ஹீரோயின் கத்துறத அவனுங்க ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டானுங்க. எப்படியாவது அந்த டெலிவரியை முடிச்சிட்டு எப்படா வீட்டுக்கு போவோம்னு சொல்லி வேண்டா விருப்பம் தான் வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க. பாக்குற நமக்குமே இவங்க எல்லாம் டாக்டர் தானு சொல்லி சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கும். அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு குழந்தையும் பிறக்கும். ஆனா குழந்தைய பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுரும். ஏன்னா அந்த குழந்தையோட உடல் முழுக்க நிறைய துணிகளை சுத்தி அந்த துணி முழுக்கவே ஏகப்பட்ட ரத்த கரையா இருக்க மாதிரி தான் காட்டுவானுங்க. அதை பார்த்து ஹீரோயின் பயந்து தூக்கத்துல இருந்து எழுறாங்க. இப்பதான் இது வரைக்கும் பார்த்த எல்லாமே கனவுன்றது நமக்கும் தெரியுது. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட குழந்தைங்களை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பையனும் பொண்ணு இருப்பாங்க. பையனுக்கு 15 வயசு ஆகுது, பொண்ணுக்கு 5 வயசு ஆகுது. ஆனா ஹீரோயினோட பொண்ணால பேசவும் முடியாது, மத்தவங்க பேசுறதை கேட்கவும் முடியாது. சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த பொண்ணை வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு எந்த பிரச்சனைக்கும் போகாம தான் உண்டும் தான் வேலை உண்டுன்ற மாதிரி ரொம்பவே அமைதியான பொண்ணா இருக்கும். 2 குழந்தைங்களும் விளையாடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோவை பார்த்து எனக்கு 3வது ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அந்த குழந்தைய ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஒரு அனாதை இல்லத்துல இருந்து அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. 2 பேரும் பேசி முடிவு பண்ணி அடுத்த நாளைக்கு கிளம்பி ஒரு அனாதை இல்லத்துக்கும் போறாங்க. அங்க இருந்த சிஸ்டரும் இங்க இருக்கிறதுலே ரொம்ப அமைதியான ஒரு குழந்தையை காட்டுறேன்னு சொல்லி ஒரு பெண் குழந்தையை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு 9 வயசு தான் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்க்கும்போது அமைதியோட மறு உருவம் மாதிரி ரொம்பவே அழகா உட்காந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பா. சிஸ்டர் அந்த பொண்ணை பத்தி சொல்லும்போது உங்க ஃபேமிலிக்கு செட் ஆகுற மாதிரி தான் இந்த பொண்ணு இருப்பா. எந்த குறும்புத்தனமும் பண்ண மாட்டா. ரொம்பவே அமைதியா அவளோட வேலையை மட்டும்தான் பாப்பா. இவளை வளர்க்கறதுல உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காதுன்னு சொல்லி அந்த சிஸ்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னதான் இந்த பொண்ணு ரஷ்யால இருந்து வந்திருந்தாலும் ரொம்பவே சூப்பரா இங்கிலீஷ் பேசுவா. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சு போனதுனால எல்லா டாக்குமெண்ட் ஒர்க்கும் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே இந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும்போது இப்ப தத்தெடுத்துட்டு வந்த அந்த பொண்ணும் ஹீரோயினோட பொண்ணும் 2 பேரும் ஓடி வந்து எங்களுக்கு தனியா தூங்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு, இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் உங்களோட தூங்கலாமான்னு சொல்லி 2 பேரும் வந்து ஹீரோயினுக்கு பக்கத்துல படுத்துப்பாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் இந்த பொண்ணையும் ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. ஸ்கூலும் நல்லபடியாவே போகுது. இந்த பொண்ணு படிப்புலயும் ரொம்ப நல்லா படிக்கிறா. அன்னைக்கான கிளாஸை முடிச்சுட்டு வெளியில வரும்போது இந்த பொண்ணு எப்பயுமே கையில ஒரு பைபிள் மாதிரி ஒரு டைரி வச்சிருப்பா. அந்த டைரியை கூட படிக்கிற பொண்ணுங்க எல்லாம் பிடுங்கி பயங்கரமா கலாட்டா பண்ணுவோம். இந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்து பயங்கரமா கத்துறா. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லும்போது ஹீரோயின் தான் போய் அந்த பொண்ணை ஸ்கூல்ல இருந்து வீட்டை கூட்டிட்டு வந்து பியானோலாம் வாசிக்க சொல்லி கொடுத்து கொஞ்சம் அவளோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி நார்மலாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன தோட்டம் மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். அங்க கூட்டிட்டு வந்து ஒரு பூச்செடியை காட்டி இந்த செடியை வளர்க்க ஆரம்பிக்கும் போது இறந்து போன தன்னோட அம்மாவோட சாம்பலையும் மண்ணோட கலந்துதான் இந்த செடியை வளர்த்துட்டு இருக்கேன். இதுல இருந்து ஒரு இலை உதிர்ந்த கூட என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல பார்க்ல எல்லா குழந்தைங்களும் விளையாடிட்டு இருக்கும்போது சறுக்கு முறை மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். நேற்றுக்கு ஸ்கூல்ல ஒரு சின்ன பொண்ணு இவகிட்ட இருந்த டைரி அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிருப்பா. அந்த பொண்ணு அதுல ஏறி விளையாடிட்டு இருக்கும்போது வம்புழுத்த பொண்ணு முன்னாடி நின்றுட்டு இருப்பா. பின்னாடி ஆர்ஃபனேஜ்ல இருந்து வந்த இந்த பொண்ணு நின்றுட்டு இருப்பா. யாரும் பார்க்காத நேரத்துல அந்த புள்ளி பண்ண பொண்ணோட முதுகிலேயே உதச்சு அவ்வளவு உயரத்துல இருந்து அந்த பொண்ணை கீழே தள்ளி விடுறா. ஆனா அங்க நடந்ததை வேற யாருமே பார்க்கல. ஆனா ஹீரோயினோட அந்த சின்ன பொண்ணு பாத்துருவா. ஆனா அந்த பொண்ணால பேசவும் முடியாது, மத்தவங்க பேசுறத கேட்கவும் முடியாது. அதனால அங்க நடந்த சம்பவத்தை வெளியில யாருக்கிட்டையும் அந்த பொண்ணால சொல்லவும் முடியல. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கீழே விழுந்து அடிபட்ட அந்த புள்ளி பண்ண பொண்ணோட அப்பா ஹீரோவுக்கு கால் பண்ணி என்னோட பொண்ணு தானா அங்கிருந்து கீழே விழல, உங்களோட பொண்ணு தான் கீழே தள்ளி விட்டு கொல்ல பார்த்திருக்கான்னு சொல்லி அந்த புள்ளி பண்ண பொண்ணோட அப்பா சொல்லுவாரு. அதை கேட்டு ஹீரோவால நம்பவே முடியல. வெறும் 9 வயசு ஆகக்கூடிய ஒரு பொண்ணு கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போவாளான்னு சொல்லி வீட்டுல இருக்க யாராலையும் நம்ப முடியல. புள்ளி பண்ற பொண்ணோட அப்பா கிட்ட நான் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்டயும் சொல்றாரு. அடுத்த நாள் ஹீரோயின் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும்போது ஆர்ஃபனேஜ்ல இருந்து சிஸ்டர் கால் பண்ணி பொண்ணு எப்படி இருக்கா, அவளோட நடவடிக்கையில ஏதாவது வித்தியாசம் தெரியுதா, உங்களோட ஃபேமிலி கூட ஜெல் ஆயிட்டாலும் சொல்லி கேட்பாங்க. அப்பதான் ஹீரோயின் பார்க்ல ஒரு பொண்ணை கீழே தள்ளிவிட முயற்சி பண்ணதையும் சொல்லி அவ நடவடிக்கையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, ஆனா அது எதுவுமே நம்பும்படியா இல்ல, உங்க சைட்ல இருந்து அந்த பொண்ணை பத்தின டீட்டெயில் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்கும்போது சிஸ்டரும் அந்த பொண்ணை பத்தி அந்த பொண்ணோட அப்பா அம்மா யாரு, அவளோட லைஃப்ல இதுக்கு முன்னாடி வேற என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நான் விசாரிக்கிறேன்னு சொல்றாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு
வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே சரியில்ல, எல்லாமே தப்பா நடக்குது, கண்டிப்பா அந்த பொண்ணு கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, அவ நார்மலான பொண்ணு மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லி ஹீரோ கூட பயங்கரமா சண்டை போடுவாங்க. ஆனா அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே கோவப்பட்டு, அவ ஒரு 9 வயசு சின்ன பொண்ணு, அவன் மேல எதுக்காக இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுற, அந்த பொண்ணுக்கு நம்ம ஃபேமிலி ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம கூட ரொம்பவே பாசமா இருக்கா, தேவையில்லாம உளராதன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றத ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டான். அப்படியே சில நாட்கள் போகுது. ஒரு நாள் அந்த அனாதை இல்லத்துல இருந்து சிஸ்டர் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து, நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் கிடைச்சிருக்கு, அதை சொல்றேன், உங்களுக்கு அது உபயோகமா இருக்குமான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. என்னன்னா, ரஷ்யால இந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது அவ கிட்ட வம்பு பண்ண ஒரு சின்ன பையன் தன்னோட கையில வச்சிருந்த கத்திரிக்கோலை வச்சு அவனோட கழுத்திலேயே குத்திட்டு இறந்து போயிருக்கான். ஆனா அது தற்செயலா நடந்துச்சா இல்ல அதுக்கு யாராவது காரணமா இருப்பாங்களான்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்கல. ஆனா அந்த பையன் இறந்து போயிருந்த இடத்துல இந்த பொண்ணு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம எங்களோட அனாதை இல்லத்துக்கு வரதுக்கு முன்னாடி வேற ஒரு அனாதை இல்லத்துல கொஞ்ச நாள் இருந்திருக்கா. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த பொண்ணு அங்க தங்கி இருக்கும்போது அந்த அனாதை இல்லம் இருந்த பில்டிங்கே மொத்தமா தீப்பிடிச்சு எரிஞ்சு அந்த விபத்துல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த தீ எரிஞ்சதுக்கான காரணமோ இல்ல அதை யாரு கொளுத்துனாங்கன்ற காரணமோ கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லி அந்த சிஸ்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத மறைஞ்சு நின்னு அந்த பொண்ணும் கேட்டுட்டு இருப்பா. நம்மள பத்தின நிறைய உண்மைகளை இந்த நன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஹீரோயினோட பொண்ணு கிட்ட போய் ரொம்பவே பாவமா முகத்தை வச்சுட்டு என்ன திரும்ப அந்த அனாதை இல்லத்துக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க போல, என்ன கூட்டிட்டு போறதுக்கு ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க, உன்னால மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்லி சைன் லாங்குவேஜ்ல சொல்றா. அந்த சின்ன பொண்ணுக்கு இவ என்ன சொல்றான்றது புரியுது. ஆனா நம்மளால எப்படி இவளுக்கு உதவி பண்ண முடியும்னு அந்த குழந்தைக்கு சுத்தமா தெரியல. சைகை மொழியிலேயே ஹீரோவோட ஆபீஸ் சாவி எங்க இருக்குன்னு சொல்லி இந்த சின்ன பொண்ணு கிட்ட கேட்பா. இந்த சின்ன பொண்ணும் அந்த சாவி எங்க இருக்குன்ற இடத்த சொல்றா. அந்த சாவி எடுத்துட்டு ஹீரோவோட ஆபீஸ் ஓபன் பண்ணி உள்ள ஒரு டிராவுக்குள்ள ஒரு துப்பாக்கி இருக்கும். அந்த கன் எடுத்துட்டு வந்து இந்த சின்ன பொண்ணு கிட்ட காட்டி, நான் சொல்றதை நீ கேட்கலன்னா உன்னை சுட்டு கொன்றுவேன்னு சொல்லி பயங்கர வில்லத்தனை காட்டுறா. அந்த குழந்தையினாலையும் சத்தம் போட்டு கத்த முடியாது. அதனால வேற வழியே இல்ல, இவ சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். அந்த குழந்தைய கூட்டிட்டு கையில துப்பாக்கியும் எடுத்துட்டு கீழே கராஜுக்கு வந்து ஒரு சுத்தியிலும் கையில எடுத்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ள போய் அங்கிருந்த பாலத்தோட சூருக்கு பக்கத்துல 2 பேரும் மறைஞ்சுப்பாங்க. இந்த நன்னும் ஹீரோ கிட்ட பேசி முடிச்சுட்டு கார்ல அந்த வழியா தான் போகணும். கரெக்டா அந்த சிஸ்டரும் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வாய் பேச முடியாத பொண்ணுன்னு கூட யோசிக்காம கார் வந்துட்டு இருக்கும்போது இந்த குழந்தைய ரோடுக்கு நடுவுல தள்ளி விட்டுருவா. அவ்வளவுதான், இந்த குழந்தை மேல கார் ஏத்தி சாக போகுதுன்னு நினைக்கும் போது சிஸ்டர் ரொம்பவே அழகா காரை திருப்பி அந்த குழந்தை மேல இடிக்காம காரை திருப்பிடுவாங்க. ரொம்பவே பயத்தோட இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, யார் கூட வந்தேன்னு சொல்லி சிஸ்டர் காரை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த குழந்தைய கேட்டுட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டருக்கு பின்னாடி கையில சுத்தியிலோட வந்து ஒரே அடியில சிஸ்டரோட தலையில அடிச்சு அதே இடத்துல கொலை பண்றா. இப்போ அந்த சிஸ்டரை கொலை பண்ணியாச்சு. ஆனா இறந்து போனா அந்த சிஸ்டரோட பாடி நடு ரோட்ல இருக்கும். இந்த வழியா வர்றவங்க வேற யாராவது பார்த்துட்டா பிரச்சனைன்னு சொல்லி அந்த சின்ன குழந்தைய மிரட்டி, இந்த கொலையில உனக்கும் பங்கு இருக்கு, மாட்டினா நம்ம 2 பேரும் தான் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லி அந்த குழந்தையோட உதவியினால ரோடுக்கு நடுவுல இருந்து அந்த சிஸ்டரோட பாடி இழுத்துட்டு வந்து அந்த பாலத்தை கீழே போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவா. ஆனா அப்படி வரும்போது ஹீரோவோட பெரிய பையன் இவங்க பண்ண எல்லா விஷயத்தையும் பார்த்திருப்பான். அதனால அவனையும் மிரட்டணும்னு சொல்லி கையில கத்தி எடுத்துட்டு அவனோட ரூமுக்கு நடுராத்திரியில போய் அவன் கழுத்துல கத்தி வச்சு, இந்த உண்மையே நீ வெளியில சொன்னா உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா அவனோட தங்கச்சியை கொலை பண்ணி பீஸ் பீஸா வெட்டி ஆத்துல தூக்கி போட்டுருவேன்னு சொல்லி பயங்கர உள்ளத்தனை காட்டுவா. இவ மிரட்டினதுல பயந்து அந்த சின்ன பையனும் பயங்கரமா அழுதுட்டே, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ஆனா என்னோட தங்கச்சின்னு எதுவுமே பண்ணாதன்னு சொல்லி ரொம்பவே அழுவான். அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது அந்த அனாதை இல்லத்துல இருந்து ஒரு போன் கால் வருது. அந்த பக்கத்துல இருந்து இன்னொரு சிஸ்டர், நேற்றுக்கு உங்க வீட்டுக்கு தான் எங்க ஹோம்ல இருந்து ஒரு சிஸ்டர் வந்தாங்க, ஆனா அவங்க திரும்ப வரவே இல்லை, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயினும், அவங்க நேற்றுக்கு வந்தாங்க உண்மைதான், ஆனா வந்து கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப கிளம்பிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த சிஸ்டரை காணோம்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி கடைசியா ஹீரோயினோட வீட்டுல தான் பாத்துருக்காங்க. அதனால ஹீரோயினோட வீட்டை சுத்திலும் சல்லடை போட்டு சலிக்கிறானுங்க. போலீஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடி இறந்து போன அந்த நன்னோட பாடியும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா கொலை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா சம்பவம் நடந்த இடத்துல எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல. அது மட்டும் இல்லாம பனி பொழிஞ்சிட்டு இருந்ததுனால ஏதாவது கால் தடம் இருந்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே பனியினால மூடி போயிருக்கும். அதனால எப்படி கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம போலீஸ்க்கே தலையே வெடிச்சிடும் போல. அதே நேரம் ரூம்ல அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவளோட நடவடிக்கையில ரொம்ப வித்தியாசம் தெரியுது. ஏன்னா அவளுக்காக கொடுக்கப்பட்ட ரூம்ல சாதாரணமா பார்க்கும்போது அது ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த பொண்ணு கிட்ட இருக்க ஒரு வித்தியாசமான லைட் ஆன் பண்ணிட்டு பார்த்தா அந்த வீடு முழுக்க நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்க மாதிரியும் அதுக்குள்ள நிறைய மனுஷங்க எரிஞ்சு சாகுற மாதிரியும் ரொம்பவே கொடூரமா சைக்கோத்தனத்தோட உச்சத்துல இருக்க மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பா. இதை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்ஃபனேஜ்ல தீ விபத்து ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போனாங்கன்னு சொல்லி இப்ப இந்த சைக்கோவால இறந்து போன சிஸ்டர் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை இந்த தீ விபத்துக்கு காரணம் இந்த பொண்ணா கூட இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்றது கதை போக போக தான் தெரியும். அப்படியே சில நாட்கள் போகுது. ஆனா ஹீரோயினுக்கு இந்த பொண்ணு மேல உள்ள சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இன்டர்நெட்ல இவ்வளவு பத்தி ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு சொல்லி ரொம்பவே மும்பரமா தேடுறாங்க. ஆனா எவ்வளவுதான் தேடினாலும் பயன்படுற மாதிரி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அதனால தன்னோட பசங்க கிட்ட கேட்கலான்னு சொல்லி ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவ உங்களை ஏதாவது மிரட்டினாளா இல்ல அவ ஏதாவது தப்பு பண்ணும்போது நீங்க பாத்தீங்களா, அவன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்கன்னு சொல்லி தன்னோட பசங்க கிட்ட கேட்பாங்க. ஆனா ஏதாவது உண்மையை சொன்னா அந்த சைக்கோ நம்மளை கொன்றுவாள்னு சொல்லி 2
2 குழந்தைங்களும் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி தலையாட்டுறாங்க. கட் பண்ணி ஒரு நாள் நைட்டு ஹீரோயின் கிச்சன்ல வேலையா இருக்கும்போது கையில ஒரு பொக்கே எடுத்துட்டு வந்து, இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு சேட்டையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. அந்த பொக்கேவ பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா இந்த வீட்டுக்கு இந்த பொண்ணு புதுசா வந்தப்போ இந்த செடிய வளர்க்கறதுக்காக என்னோட அம்மாவோட அஸ்திய வச்சு தான் வளர்த்துட்டு இருக்கேன். இதிலிருந்து ஒரு இலை உதிர்ந்தா கூட என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே சென்டிமெண்டா ஒரு பூச்செடிய வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு இலை உதிர்ந்தா கூட ஹீரோயினால தாங்க முடியாதுன்னு சொல்லி அவ்ளோ சென்டிமெண்டா வச்சிருப்பாங்க. ஆனா அந்த செடியில இருந்த மொத்த பூக்களையும் வெட்டி கொண்டு வந்து பொக்கே மாரி செஞ்சு ஹீரோயின் கிட்ட குடுத்து வேணும்னே வெறுப்பேத்துறா. அத பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமா கோவப்பட்டு, இவ வேணும்னே தான் அந்த பூச்செடியில இருந்த பூக்களை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து என்ன வெறுப்பேத்தணுன்றதுக்காக, என்ன கோவப்படுத்தணுன்றதுக்காகவே தான் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லி ஹீரோ கிட்ட பயங்கரமா கத்துவாங்க. ஆனா ஹீரோயின் சொல்றத கொஞ்சம் கூட காதுல வாங்காம காலையில வந்து என்கிட்ட தான் அவ கேட்டா. என் மேல அம்மா ரொம்பவே கோவமா இருக்காங்க. அந்த கோவத்த போக்குறதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டா. நான் தான் ஏதாவது கிஃப்ட் வாங்கி உன்கிட்ட குடுத்து சாரி கேட்டா உன்னோட கோவம் போயிடும்னு சொல்லி சொன்னேன். அதனால கூட அவ அப்படி பண்ணியிருக்கலாம். அந்த பூச்செடி உனக்கு அவ்வளோ சென்டிமெண்ட்ன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? இப்பதானே அவ இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். அதுக்கு ஹீரோயினும் பயங்கர கோவத்துல, இந்த வீட்டுக்கு அவ வந்த முதல் நாளே இந்த பூச்செடியில எக்காரணத்த கொண்டு நீ கை வைக்க கூடாது. என்னோட அம்மாவோட அஸ்திய வச்சு தான் இந்த செடிய வளர்த்துட்டு இருக்கேன். அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் அவகிட்ட சொல்லிட்டேன். எல்லாமே தெரிஞ்சும் இப்படி பண்ணியிருக்கானா? கண்டிப்பா என்ன கோவப்படுத்தணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்கா. இவ பண்ற எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கோவத்துல பயங்கரமா கத்துவாங்க. ஆனா ஹீரோ திரும்ப ஹீரோயின் மேல கோவப்படுறானே தவிர, இந்த பொண்ணு பண்ணது தப்புன்னு சொல்லி அவன் ஏத்துக்கவே இல்ல. அன்னைக்கு நைட்டு கிச்சன்ல இருந்து ஒரு கபோர்டுக்கு நடுவுல கை வச்சு தன்னோட கைய தானே காயப்படுத்திட்டு ஹீரோயின் தான் அவள அடிச்சிட்டதா ஹீரோ கிட்ட சொல்றான். அடுத்து ஒரு நாள் 3 பேரையும் கூட்டிட்டு ஸ்கூலுக்கு ஹீரோயின் தான் அவங்கள டிராப் பண்ண போயிருப்பாங்க. ஹீரோயினோட பெரிய பையனும் சைக்கோவும் காரை விட்டு கீழே இறங்கிடுவாங்க. அவங்க 2 பேருக்கும் பேக் மாட்டி விட்டு ஸ்கூலுக்குள்ள அனுப்பும்போது ஹீரோயினோட சின்ன பொண்ணு மட்டும் தான் அந்த காருக்குள்ள உட்காந்துருப்பா. இந்த சைக்கோ குழந்தைன்னு கூட பார்க்காம காரோட ஹேண்ட் பிரேக்கே எடுத்து விட்டுருவா. கார் நின்னுட்டு இருந்தது ஒரு ஸ்லோப்ல. ஹேண்ட் பிரேக் எடுத்ததுனால கார் பயங்கர ஸ்பீடா பின்னாடி போயிட்டு இருக்கும். ஹீரோயினும் காரு கூட ஓடி வந்து அதை நிறுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனா எவ்வளவுதான் ஸ்பீடா ஓடி வந்தாலும் காரை தொடக்கூட முடியல. அவ்வளவுதான் எங்கேயாவது போய் இடிச்சு இந்த சின்ன பொண்ணு சாக போறான்னு நினைக்கும் போது ரொம்பவே அதிர்ஷ்டவசமா அந்த கார் எங்கேயுமே போய் இடிக்காம அந்த ரோடோட எண்டுக்கு வந்து அங்க கொட்டி கிடந்த பனிக்கட்டியில இடிச்சு அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாம ரொம்பவே பாதுகாப்பா காப்பாத்துறா. ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம கொலை பண்ற அளவுக்கு இவ்வளவு கொடூரமா இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஆனா ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, ஹீரோயினுக்கு தான் மனநலம் சரியில்லை. கார்ல ஹேண்ட் பிரேக் இருக்கா இல்லைன்னு கூட பார்க்காத அளவுக்கு அவ்வளவு கவனக்குறைவா நீ தான் இருந்திருக்க. எல்லாமே உன்னோட தப்பு தான். நீ தான் ஒழுங்கா கார் நிறுத்திட்டு போயிருக்கணும். உன்னோட தப்பு தான் சொல்லி ஹீரோ பயங்கரமா கத்துவான். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டாவே போயிட்டு இருக்கும். அதை வெளியில இருந்து பார்க்கும்போது ஹீரோவுக்கும் சரி, ஹீரோயினோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க மத்தவங்களுக்கும் சரி, ஹீரோயினுக்கு தான் ஏதோ பிரச்சனை போல. அவளதான் கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டணுன்ற மாதிரி அந்த சைக்கோ ஹீரோயினை ஏதோ மென்டல் மாதிரி ஃப்ரேம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பா. அவங்க இருக்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன மர வீடு மாதிரி இருக்கும். அதாவது மரத்துக்கு மேல ஒரு சின்ன குடில் மாதிரி அமைச்சு சின்ன பசங்களாம் அங்க போய் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மர வீட்டுக்குள்ள ஹீரோயினோட பெரிய பையன் விளையாடிட்டு இருக்கும்போது சைக்கோ யாருக்கும் தெரியாம அந்த ஏணில மேல ஏறி போயிட்டு இருப்பா. அதே நேரம் ஹீரோயின் ரஷ்யால இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி சைக்கோவோட பேரை சொல்லி இந்த பொண்ணு உங்களோட ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலான்னு கேட்கும்போது அந்த பக்கத்துல இருந்து பேசுற அந்த ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜ் பேரை கூட ஒழுங்கா கேட்காம அந்த மாதிரி எந்த பொண்ணும் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. திரும்ப கால் பண்ணி பயங்கர கோவத்துல நான் அந்த பொண்ணோட பேரை முழுசா கூட சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றீங்க, இதுதான் உங்க ஹாஸ்பிட்டலோட லட்சணமான்னு சொல்லி பயங்கரமா கத்துவாங்க. அதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜும் நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் சாதாரண ஹாஸ்பிட்டல் கிடையாது, இது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல், இங்க இருக்கிறதே ரொம்ப கம்மியான பேஷண்ட் தான், அதனால எல்லாரோட பேரும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தேவையில்லாம எங்க ஹாஸ்பிட்டலை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்றான். இப்பதான் ஹீரோயினுக்கு தூக்கி வேறு போடுது. நார்மல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பொண்ணு நம்ம கிட்ட வந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கானா கண்டிப்பா அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம நினைச்சது சரிதான்னு சொல்லி ஹீரோயினுக்கு தலையே சுத்துது. அதே நேரம் அந்த மர வீட்டுக்கு மேல ஏறி போயிட்டு இருந்த சைக்கோ அந்த பையன் கவனிக்காத நேரத்துல அந்த மர வீடு முழுக்கவே பெட்ரோல் ஊத்தி விட்டு நெருப்பு வச்சு கொளுத்திட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடுவா. அந்த வீடு முழுக்க நெருப்பு பிடிச்சு எரிஞ்சுட்டு இருக்கும். சாதாரண வீடா இருந்தா அங்கிருந்து வெளியில ஓடி வந்துடலாம். ஆனா இந்த வீடு மரத்தோட கொஞ்சம் உயரத்துல இருக்கும். அதே நேரம் ஹீரோயின் இந்த சைக்கோட போட்டோவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இந்த பொண்ணு பத்தின வேற ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமா, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயிலும் எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி போன்ல பேசிட்டு இருப்பா. அதே நேரம் ஹீரோயினோட பையன் பயங்கரமா கத்துற சவுண்ட் கேட்கவும் அங்கிருந்து ரொம்ப வேகமா அந்த மர வீட்டு நோக்கி ஓடி வந்துட்டு இருப்பா. ஆனா நெருப்பு ரொம்ப பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால ஹீரோயினால போய் அந்த பையனை காப்பாற்ற முடியாது. ஆனா கடைசி நேரத்துல நெருப்புல மாட்டி எரிஞ்சு சாகிறத விட கீழே குதிச்சிடலாம்னு சொல்லி அந்த பையன் அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே குதிப்பான். கீழே முழுக்கவே பனியா இருந்ததுனால பெருசா எந்த அடியும் படாம பெருசா உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம சின்ன சின்ன காயங்களோட உயிர் தப்பிக்கிறான். அவன் அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்றாங்க. ஆனா இந்த சைக்கோ அந்த பையனை கொல்லாம விடாது போல. நேரா ஐசியூக்குள்ள வந்து கையில ஒரு தலையணை எடுத்து அந்த பையனோட முகத்திலேயே வச்சு அழுத்தியே கொல்ல பாக்குது. அந்த ரூம்ல வேற யாருமே இல்ல. ஹீரோயினோட கடைசி பொண்ணான அந்த வாய் பேச முடியாத பொண்ணு மட்டும்தான் இருப்பா. ஆனா சத்தம் போட்டு வெளியில இருக்க யாரையும் கூப்பிடவும் முடியல. அதனால அந்த சைக்கோக்கு தெரியாம அந்த ரூம் விட்டு வெளியில ஓடி வந்து அங்க நின்றுட்டு இருக்க ஹீரோயினோட கையை பிடிச்சு அந்த ரூமுக்குள்ள இழுத்துட்டு ஓடுவா. உள்ள போய் பார்க்கும்போது பையனுக்கு மூச்சு பிரச்சனை எதுவுமே இல்லாம கிட்டத்தட்ட இறந்தே போயிட்டான்.
அத பார்த்த உடனே எல்லா டாக்டரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு செயற்கை சுவாசம் குடுத்து அந்த பையனோட உயிர மறுபடியும் காப்பாத்துறாங்க. ஆனா இத பண்ணது சைக்கோ தான்னு ஹீரோயினுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதனால ரொம்பவே கோவமா வெளியில ஓடி வந்து சைக்கோவோட கன்னத்திலேயே பலாருன்னு வைக்கிறாங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த மத்தவங்களோட பார்வையில பார்க்கும்போது ஹீரோயின் ரொம்பவே கொடுமை பண்ற ஒரு அம்மாவா தெரியுறாங்க. அங்கிருந்த மத்த டாக்டரும் நர்ஸும் வந்து ஹீரோயின பிடிக்கும்போது அவங்க எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் வந்து சைக்கோவ அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால வேற வழி இல்லாம அவங்களுக்கு ஒரு மயக்க ஊசி போட்டு அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹீரோவும் ஹீரோயின் சொல்றத நம்பாம சைக்கோவுக்கு தான் சப்போர்ட் பண்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் சைக்கோவும் மட்டும்தான் அவங்களோட வீட்ல தனியா இருப்பாங்க. சைக்கோ 9 வயசு குழந்தை மாதிரி ட்ரெஸ் பண்ணுன்னு பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பொண்ணு மாதிரி ரொம்பவே அரைக்குறையா ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோ முன்னாடி வருவா. அது மட்டும் இல்லாம ஹீரோவையே கொஞ்சம் செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவா. ஹீரோ என்னதான் குடிச்சிருந்தாலும் சைக்கோவை தள்ளி விட்டுட்டு பயங்கர கோவத்துல உன்னோட வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்றதுக்கு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா, என்னோட மனைவி சொன்னது ஒரு விதத்துல உண்மைதான், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நடக்குது. நாளைக்கு காலையில முதல் வேலையா உன்னை எங்கிருந்து கூட்டிட்டு வந்தோமோ அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஒரு சிஸ்டரை வர சொல்ல போறேன். அவங்க கிட்ட பேசி இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஹீரோ சொன்னதை கேட்டு சைக்கோக்கு ரொம்பவே கோவம் வருது. ஒருவேளை நம்மள திரும்ப அந்த ஆர்ஃபனேஜ்க்கு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுறா. அதே நேரம் ஹீரோயினுக்கு ரஷ்யால இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. அந்த டாக்டர் ஹீரோயின் கால் அட்டன் பண்ண உடனே அவ இன்னும் உங்க வீட்டுல தான் இருக்கலாம்னு சொல்லி கேட்பாரு. ஹீரோயின் ஆமான்னு சொன்ன உடனே ரொம்பவே பயத்தோட உடனே உங்களோட கணவருக்கு கால் பண்ணி உடனடியா உங்களோட குழந்தைங்களை கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி போக சொல்லுங்க, நம்ம கிட்ட டைம் இல்ல, ரொம்ப சீக்கிரமா அந்த வீட்டை விட்டு அவர் வெளியில போகணும்னு சொல்லி பயங்கரமா கத்துவாரு. ஆனா அவர் பேசுறதுல ரொம்பவே பயம் தெரியும். ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்கும்போது அவ ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி 9 வயசு பொண்ணு கிடையாது, இன்னும் சொல்ல போனா அவ குழந்தையே கிடையாது, அவளுக்கு கிட்டத்தட்ட 33 வயசு ஆகுதுன்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுவாரு. அதை கேட்ட ஹீரோயினால நம்பவே முடியல. கண்டிப்பா அவங்களோட டாக்குமெண்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, 33 வயசுலாம் அவளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அவளுக்கு 9 வயசு தான், அவளோட குணம் தான் கொஞ்சம் பெரியவங்க மாதிரி இருக்கே ஒழிய அவளோட வயசெல்லாம் 9 தான் சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதை கேட்ட அந்த டாக்டரும் அவளோட கைகள்லயும் கழுத்துலயும் தழும்புகள் இருக்கணுமே, அது நீங்க பாத்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாரு. ஆனா ஹீரோயின் அந்த மாதிரி எந்த தழும்பும் நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லும்போது கண்டிப்பா அவளோட கையிலயும் கழுத்துலயும் தழும்பு இருக்கும், ஒருவேளை ட்ரெஸ் போட்டு அந்த தழும்பு மறைச்சிருக்கலாம். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அங்க வேலை பார்த்துட்டு இருந்த நர்ஸும் கூட இருந்த நிறைய பேஷண்ட்டையும் அவ மூர்க்கத்தனமா தாக்கியிருக்கா. யாராலையுமே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால ஒரு மயக்க ஊசி போட்டு அவளோட கை கழுத்துன்னு எல்லா பக்கமும் செயின் போட்டு ஒரு மிருகத்தை அடைச்சு வச்சிருக்க மாதிரி தான் இங்க அடைச்சு வச்சிருந்தோம். ஆனா எங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு அவ தப்பிச்சு போயிட்டா. கண்டிப்பா அவரோட கழுத்துல தழும்பு இருக்குன்னு சொல்லுவாரு. இப்பதான் ஹீரோயினுக்கு சைக்கோ போடுற ட்ரெஸ் எல்லாம் ஞாபகம் வருது. சைக்கோ எப்பயுமே உடம்பு முழுக்க கவர் பண்ற மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பா. அதையெல்லாம் சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட எப்படி ஒரு 33 வயசு பொண்ணுனால 9 வயசு பொண்ணு மாதிரி இருக்க முடியும்னு கேட்கும்போது அவளுக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கு, அதனால அவளுக்கு எவ்வளவு வயசானாலும் சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பான்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய் ரொம்பவே நல்ல பொண்ணு மாதிரி நடந்துப்பா. அந்த ஆர்ஃபனேஜுக்கு தத்தெடுக்கணுன்றதுக்காக வர ஏதாவது ஒரு குடும்பத்துக்கிட்ட அவ போயிடுவா. அந்த ஃபேமிலிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவ பண்ற முதல் வேலையே அங்கிருந்த மனைவிய மென்டல் மாதிரி ஃப்ரேம் பண்ணி அவளை அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவா. அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்தோட மனைவியை போட்டு கூட தள்ளிடுவா. மனைவியை போட்டு தள்ளிட்டு தனியா இருக்க அந்த ஆண் கூட இவளே ஒரு மனைவி மாதிரி சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவா. ஒருவேளை கணவர் அதை கண்டுபிடிச்சிட்டாலோ இல்ல இவ சொல்றதையெல்லாம் அந்த கணவர் கேட்கலனாலோ அவரையும் போட்டு தள்ளிட்டு கையில கிடைக்கிற பணத்தை எடுத்துட்டு வேற ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போயிடுவா. திரும்ப நல்ல பொண்ணு மாதிரி நடந்துட்டு அங்க அடாப்ட் பண்றதுக்காக வர ஃபேமிலிக்குள்ள இவளும் போயிடுவா. இதே மாதிரியே அவ ஏகப்பட்ட கொலைகள் பண்ணிருக்கான்னு சொல்லுவாரு. அதையெல்லாம் சொல்லிட்டு அந்த டாக்டரும் நம்ம கிட்ட நேரம் ரொம்பவே கம்மியா இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் உங்க குடும்பத்தை காப்பாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிருவாரு. ஹீரோயினும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வேகமா அங்கிருந்து கிளம்புவாங்க. அதே நேரம் இங்க சைக்கோவை காட்டுறாங்க. கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து அவ போட்டிருந்த எல்லா மேக்கப்பையுமே ரிமூவ் பண்றா. என்னன்னா என்னதான் 33 வயசு பொண்ணா இருந்தாலும் சில மேக்கப் எல்லாம் போட்டாதான் சின்ன குழந்தை மாதிரி காட்ட முடியும். சின்ன பொண்ணு மாதிரி காட்டணும்னு சொல்லி உடம்பு முழுக்க ஒரு துணியை வச்சு இருக்க கட்டியிருப்பா. அதையும் ரிமூவ் பண்றா. முகத்துல போட்டிருந்த எல்லா மேக்கப்பையும் ரிமூவ் பண்ணி ஒரு 9 வயசு சின்ன பொண்ணுல இருந்து அவளோட உண்மையான உருவத்துக்கு மாறுற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரம் ஹீரோக்கு சைக்கோ மேல சந்தேகம் வந்து அவளோட ரூமை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ரூமோட கதவை ஓபன் பண்ணி உள்ள போகும்போது தெரியாம நார்மல் லைட் ஆன் பண்றதுக்கு பதிலா சைக்கோ செட் பண்ணி வச்சிருந்த அந்த நியான் லைட் ஆன் பண்ணுவான். அதை ஆன் பண்ண உடனே சுவர்ல வரைஞ்சு வச்சிருந்த சாதாரண வீடுகள் எல்லாமே தீ பிடிச்சு எரியற மாதிரியும் நிறைய பேர் தூக்குல தொங்குற மாதிரியும் கத்திய வச்சு குத்துற மாதிரியும் இது வரைக்கும் அந்த சைக்கோ பண்ண எல்லா கொலைகளையும் வரைஞ்சு வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க இந்த ஹீரோவோட குடும்பத்தை எப்படி எல்லாம் கொலை பண்ணலாம்னு சொல்லி மனசுல இருந்த மொத்த வன்மத்தையும் இறக்கி ரொம்பவே கொடூரமா அந்த சுவர்ல வரைஞ்சு வச்சிருப்பா. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு அள்ளு விடுது. கண்டிப்பா ஹீரோயின் சொன்னது உண்மையா தான் இருக்கும். ஒரு 9 வயசு சின்ன பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா அவ சாதாரணமா ஆள் கிடையாதுன்னு சொல்லி ஹீரோ அதை பார்த்து மிரண்டு போய் நிக்கும் போது சைக்கோ கையில கத்தி எடுத்துட்டு ஹீரோக்கு பின்னாடி வந்து அவனோட முதுகிலேயே குத்தி படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளி விட்டுருவா. இங்க நடந்த எல்லா கலவரத்தையும் வாய் பேச முடியாத அந்த சின்ன குழந்தை எதுவுமே புரியாம நின்னு பார்த்துட்டு இருக்கும். அதே நேரம் ஹீரோயினும் அங்க வர்றாங்க. இந்த சின்ன பொண்ணு தான் இந்த கொலைக்கான ஒரே சாட்சி, அதனால அந்த குழந்தையும் கொலை பண்ணி ஆகணும்னு சொல்லி கையில கத்தி எடுத்துட்டு அந்த குழந்தைய விரட்டிட்டு இருப்பா. ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல ஹீரோ இறந்து போயிருப்பான். தன்னோட குழந்தைய
குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியாம ரொம்ப பயத்தோட வீடு முழுக்கவே தேடிட்டு இருப்பாங்க. அந்த வாய் பேச முடியாத குழந்தை அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன தோட்டம் மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும். அந்த தோட்டத்துக்குள்ள போய் ரொம்ப பயத்தோட அந்த குழந்தை மறைஞ்சு உட்கார்ந்திருக்கும். அதே நேரம் மேல கண்ணாடியால ஒரு பந்தல் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலதான் ஹீரோயின் மறைஞ்சு நின்னு கீழே நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. சைக்கோ கையில கத்தி எடுத்துட்டு வந்து குழந்தைய கொல்லலாம்னு வரும்போது அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு சைக்கோ மேல விழுந்து அவளை கொல்றதுக்காக ஹீரோயின் முயற்சி பண்ணுவாங்க. கண்ணாடி துண்டுகள் பட்டு 2 பேரோட உடம்புலயும் பயங்கரமா ரத்தப்போக்கு போயிட்டு இருக்கும். அந்த வாய் பேச முடியாத குழந்தை ரொம்ப பாவமா வந்து தன்னோட அம்மாவை தட்டி எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணும். ஒரு வழியா ஹீரோயின் கண் முழிச்சு அந்த குழந்தைய கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வருவாங்க. தூரத்துல போலீஸ் வண்டி வர சைரன் சத்தம் கேட்கும். அவ்வளவுதான் அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்னு நினைக்கும் போது பின்னாடி ஓடி வந்து ஹீரோயினோட முதுகுலயே கத்தி வச்சு குத்துறா. ஹீரோயினுக்கும் சைக்கோக்கும் நடுவுல பயங்கர சண்டை போயிட்டு இருக்கும். ஆனா அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஒரு ஐஸ் கட்டிக்கு மேல. இவங்க 2 பேரோட வெயிட் தாங்க முடியாம ஐஸ் கட்டி உடைஞ்சு 2 பேருமே தண்ணிக்குள்ள போறாங்க. ஆனா தண்ணிக்குள்ளேயே சண்டை போட்டு ஒரு வழியா சைக்கோவை எட்டி உதைச்சிட்டு ஹீரோயின் மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு மேல வந்துருவாங்க. ஆனா அந்த சைக்கோ கடைசி வரைக்கும் விடாம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு மேல வந்து இந்த நிலைமையிலும் ரொம்ப சென்டிமெண்டா ஹீரோயின் கிட்ட பேசி எப்படியாவது அவளை கொல்லணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவா. ஆனா என்னதான் முகத்துல சென்டிமெண்ட் இருந்தாலும் முதுகுக்கு பின்னாடி கத்திய மறைய வச்சுட்டு ஹீரோயின் காப்பாத்துறதுக்காக கையை கொடுத்தா அவளை கொன்றலாம்னு சொல்லி ரெடியா இருப்பா. ஆனா என்னதான் சென்டிமெண்டா பேசினாலும் ஹீரோயினை ஏமாத்த முடியல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான், நீ ஒண்ணு என்னோட பொண்ணு கிடையாதுன்னு சொல்லி சைக்கோட முகத்திலேயே ஒரு எத்து விட்டு திரும்ப அந்த தண்ணிக்குள்ளேயே தள்ளி விடுறாங்க. கண்டிப்பா அந்த தண்ணி இருக்க டெம்பரேச்சருக்கு சைக்கோ உயிரோட எழுந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒரு வழியா இத்தனை கலவரத்துக்கு அப்புறம் தன்னோட பொண்ணையாவது உயிரோட காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சொல்லி ஹீரோயின் பாக்குற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இவ தான் சைக்கோன்றத முதல்லயே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எந்த இடத்துல இவ சைக்கோன்றது தெரிஞ்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பாக்குறேன். நன்றி.